நுவரெலியா மாவட்டம் கினிகத்தேனை தியகல ஊடாக நோட்டன் பிரிட்ஜ் வரையான பகுதியை காப்பட் வீதியாக புனரமைக்கும் பணிகள் நுவரெலியா மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். சிவனொளிபாதமலைக்கு செல்வதற்கான குறுகிய வீதியின் தியகல முதல் நோட்டன் பிரிட்ஜ் நகரம் வரையான 5 கிலோமீட்டர் தூரம் கொண்ட வீதி புனரமைக்கப்படவுள்ளது. இத்திட்டத்திற்காக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் 627 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ள வீதி அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்காக 96 பில்லியன் ரூபாய் நிதி அரசாங்கத்தினால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் நுவரெலியா மாவட்டத்தில் 97 கிலோமீட்டர் வீதிகளை புனரமைக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி இதன்போது தெரிவித்தார். இந்நிகழ்வில் நுவரெலியா மாவட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதம பொறியியலாளர் சம்பத் சமரநாயக்க உட்பட அரச அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது.